கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்ஜியோட 32 இன்ச் பேனல் நம்ம சைடு காஃப் வந்து பண்ண போகிறோம். ஆமாம், புது ஆஃபீஸோட ஃபஸ்ட்டு காஃப் இன்சுலேஷன். இதுதான் எல்ஜி பேனலை கலட்டி நம்ம வந்து க்ளீனாக பண்ணியாச்சு. சைடு காஃப் சைடு க்ளீன் பண்ணியாச்சு. பட் இட் இஸ் ஃபஸ்ட் டைம் வந்து வெறும் காஃபை மட்டும் வச்சுட்டு லைட்டாக ப்ரீ பாண்டிங் பண்ண போகிறோம். கிளாஸில் பண்ணுறதுக்கு முன்னுக்க ஜஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு காஃபை மட்டும் தனியாக ப்ரீ பாண்டிங் பண்ணுறோம். கரெக்டாக இருக்கா? இதில் உட்காரதா இல்லையா? இதில் உட்காரலையா? ஜஸ்ட் இப்போ அடுத்து வந்து காஃபையும் கிளாஸில் பற்ற வைக்க போகிறோம். பாண்டிங் பண்ண போகிறோம். ப்ரீவியஸாக வந்து பேனல் அலைன் பண்ணுவோம். சென்டர் பண்ணுவோம். வந்து டீ மாதிரி போட்டுருக்கோம். சிம்பிள். இப்போ நம்ம காஃப் அந்த பேனல் மேலே வச்சோம் அப்படின்னா ரெண்டு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் பாண்டிங் பண்ணுவோம். ஆல்ரெடி இருந்த அந்த டேப்பை உரிச்சாச்சு. இப்போ வந்து இந்த டீயும் அந்த டீயும் சேர்கிற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணணும். கரெக்டாக அந்த சைடு நான் லைட்டாக தள்ளி இருக்கோம். லேசாக அந்த சைடும் லேசாக இறக்கலாம். கரெக்டாக லைன்ஸ் கரெக்டாக இருக்குண்ணா. பாண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆட்டோவில் கொடுத்து. ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ சைடு காப்புன்றனால முக்கால்வாசி பிரச்சனை இல்லை. நம்ம படிக்க கரெக்டாக உட்காந்துட்டாவே நம்ம கரெக்டாக லைனில் உட்கார அந்த லைன் கரெக்டாக இருக்குது. அந்த லைன் அந்த லைன் பக்காவாக இருந்துச்சுன்னா போதும். ஆனால் அந்த பக்கம் காப்படிக்கணும்ல, அதில் தான் முக்கால்வாசி எக்ஸாக்டாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன் நான் பின்னாடி இங்கே பற்ற வைக்கிறோம்ல, இங்கே வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஓனிக்கிட்டு போகுது. இப்படி கிராஸாக வைக்கவே முடியாது. அதனால் அந்த இதுக்கு மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த ப்ரீ பாண்டிங் பண்ணாமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா, இறக்குறப்ப அப்படியே மொத்தத்துக்கு நலுங்கு போயிடுங்க. ஒன்று இங்கிட்டு உள்ளே வந்துடும், இல்லை கீழே போயிடும், மேலே போயிடும். உங்களுக்கும் என்ன பிராண்டான சரி, சாம்சங், சோனி, எல்ஜி எல்லா பிராண்டு, அசம்பிள்டு எல்லா டிவிக்குமே நம்ம பாண்டிங் பண்ணி கொடுக்குறோம். ஒரு
வேணும்னா மார்னிங் தேவைன்னா மதுரையில் கான்டாக்ட்